ஒரே இதை சொல்லிட்டே இருந்தோம். போரிங்கா தான் இருக்கு. மற்றது எங்களுடைய வியூவர்ஸுக்கு வந்து எங்களுடைய தோட்ட வீடியோ தான் கூட பிடிக்கும் தெரியுமா? அதுக்காக சாவடிக்கிறீங்க. இதுதான் எங்களுடைய ரோயா தோட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இந்த ரோயா வந்து கனகாலம் வச்சு இப்போ 5 வருஷம் இருக்கு. அதுல வந்து பெருசா பூ இல்லை. இஞ்சால பாருங்க எங்களுடைய பட்டின் ரோஸா எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி. இது வந்து பட்டின் ரோஸ். வாரக்கிழமை முள்ளங்கி புடுங்கி சாம்பிள் கிஞ்சி பாருங்க. இதுல கிழங்கு வச்சுட்டு புடுங்கி பாப்பேன் சாம்பிள். ஆனா எப்படி ரவுண்டா நீட்டாண்டு தெரியும். இங்க பாருங்க இதுதான் அது புடுங்கி சமைக்க போறோம் வாரக்கிழமை. 1 2 புடுங்கி பாப்பேன் சாம்பிளுக்கு. ஆனா இது இன்றைக்கு காலமையே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குது? எல்லாரும் புடுங்க வந்துச்சு. ஒரு எல்லாரும் சம்பல் போட்டு போறே. நேற்று தண்ணி விட்டு பாத்தீங்களா எப்படி இதா இருக்கு. இதுல வெள்ளாறு அப்படிங்கிற சுண்டு இது வெள்ளாரையில சம்பல் போட போறோம். அப்ப தேங்காய் பூத்திட்டு போகணும். இன்றைக்கு வந்து எங்களுடைய சாப்பாடு வந்து பொண்ணு இது வல்லாரை சம்பல், அதோட வந்து வெண்டிக்காய் புளிக்கறி வச்சுக்கிறோம். அப்போ சாப்பிட்டு போவோம் வல்லாரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற ரோஜா தோட்டத்தையும் அதோட வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்தில் வந்து நாங்கள் வல்லாரை பிடுங்கி வந்து சம்பல் போட போகிறோம். அப்போ அதோட வந்து உங்களுக்கு எங்களுடைய தோட்டத்தின் நியூ அப்டேட்டையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோஜா தோட்டத்தை நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து வெதர் எல்லாம் நல்லா இருக்குது. வெயில் ரெண்டும் இல்லை, குளிர் ரெண்டும் இல்லை, அளவான காலநிலை தான். அப்போ எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து ரோஜா செடி வளர்த்துக்கிறோம். அப்போ பார்ப்போம் எப்படி இருக்குது எங்களுடைய ரோஜா தோட்டம்னு சொல்லி. இதுதான் எங்களுடைய ரோஜா தோட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இந்த ரோஜா வந்து கனகாலம் வச்சு இப்போ 5 வருஷம் இருக்கு. அதில் வந்து பெருசா பூ இல்லை. இஞ்சால பாருங்க எங்களுடைய பட்டின் ரோஸா எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி. இது வந்து பட்டின் ரோஸா. இதில் முன்னுக்கு அப்படியே நட்டுனாங்க பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி. இதில் வந்து புதினாவும் வச்சிருக்கிறோம் வருது. அதோட வந்து எங்களுடைய பட்டின் ரோஸா எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதில் பயங்கர வெயில் இருக்குது. இதில் முன்னுக்கு நட்டுனாங்க இந்த ரோஸா பாருங்க நல்ல பூ பூத்துருக்கு பாருங்க. அதோட இஞ்சால பாருங்க எங்களுடைய வெள்ளை ரோஜாவும் பூத்துருக்கு. வெள்ளை ரோஸாவில் வெள்ளை. இது வந்து ரோஸ் கலர்லேயே இருக்குது வேறு. இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு முன்பக்கம் பாருங்க. இதில் கையில் ரெண்டு. இதில் வந்து இது முதல் வந்து ஆரம்பத்தில் வெள்ளையாக பூக்கும், பிறகு மஞ்சளாக மாறும் இந்த ரோஸ் பாருங்க. வெள்ளையும் இருக்குது மஞ்சளும் இருக்குது. அதோட இஞ்சால பாருங்க எங்களுடைய முன்னுக்கு நட்டுனாங்க நல்ல பூ பூத்துருக்கு பாருங்க. பாருங்க வாழை மரம் அது இப்போ குளிருக்கு வந்து அப்படியே போயிட்டு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக பாருங்க வந்து ஒன்று இருக்குது வாழைக்குட்டி. இந்தியாவில் வந்து இதில் வந்து இது சன்ஃப்ளவர் நட்டுனாங்க சூரியகாந்தி. அதிகம் பெறுது. இங்கே கீழே நிறைய விதை போட்டுனாங்க எல்லாம் பெறுங்க. அப்போ இது இந்த பக்கம் வந்து ரோஜா நட்டுருக்கிறோம். இதில் வந்து பாருங்க இதில் வந்து மணி வாழை, அதோட வந்து இதில் வந்து ரோஸா ஒன்று நட்டுருக்கிறோம். இதுதான் வந்து எங்களுடைய ரோஜா தோட்டம். அப்போ பார்த்துருப்பீங்க இதுதான் எங்களுடைய ரோஜா தோட்டம். அப்போ நாங்கள் வந்து இனி வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய தோட்டத்தில் போய் பார்ப்போம். தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு இந்த வீடியோ நிறைய செய்ய போகிறேன். இதில் பாருங்க எங்களுடைய கறிவேப்பிலை வெந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் துளிர் இருக்குது பாருங்க. இந்த கறிவேப்பிலை இஞ்சால வந்து முடக்கொத்தான் வந்து அது 2025ஆம் ஆண்டு வந்தது. நாங்கள் அப்படியே விதியை இதிலேயே போட்டு விட்டுனாங்க. அது அப்படியே தானாக வருது. அதான் இன்றைக்கு காலமையே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குது? எல்லாரும் குடுங்க வந்துச்சு. ஒரு எல்லாரும் சம்பல் போட்டு போறே. நேற்று தண்ணி விட்டு பாத்தீங்களா எப்படி இதா இருக்கு. இப்போ 2-3 நாள் லாஸ்ட் வீக் வந்து 2-3 நாள் நல்ல மழை பெய்தோடைய எல்லாமே பயிர்வடி எல்லாம் நல்ல ஹாப்பியாக இருக்குன்னு செழிப்பா நிற்குது. வல்லாரை வந்து நல்ல பெரிய இப்போ வல்லாரை வந்து எத்தனையாவது இப்போ நாங்கள் அறுவடை செய்து சாப்பிட்டுட்டோம். பெருசாண்டி இந்த முறை வல்லாரை
முதல் மாதிரி இப்ப இல்ல, சும்மா பொன்னாங்கானிய மாதிரி இல்ல. எங்கட கறி தேவைக்கு ஒரு ஒரு 2 நாள் ஒரு கிலோ 2 தரம். அதோட இதுல வந்து பனானா பேப்பர் நட்டுறாங்க. அது வருது. அது என்ன மரம்? அது பூக்குது. பீன்ஸ். என்ன பீன்ஸ் என்னன்னு தெரியாது, நிறைய போட்டது. இது வந்து நாங்க வந்து இப்ப அது 30 நாள் இருக்கு, ஒரு மாதத்துக்கு மேல வரும். அப்ப இன்றைக்கு வந்து அதுல வெங்காயம் பூத்திருக்கு பாத்தீங்களா? போட்டுட்டு தண்ணி விடைக்க பார்த்தேன், பூத்திருந்தது. நினைக்கிறேன் அதுന്റെ காலம் தண்டிட்டு அப்ப பூ வந்தா பாப்போம் எப்படி இருக்கு. இல்ல வெங்காய பூ வந்தாங்க ஸ்ரீலங்கால ஒன்றை கொடுக்குறது எனக்கு தெரியாது. ஓ, அது புடுங்கிட்டும் விடலாமே. வெங்காயம் பூக்க அந்த பூவை வந்து புடுங்கி கொண்டே மார்க்கெட்ல கொடுக்குறது. பிறகுதான் அந்த இது வெங்காயம் பெருசா வரும். ஓகே, போய் பார்ப்போம் எப்படி இருக்கு பூ வந்து. வெங்காயம் பூத்திருக்கண்டிரு எங்க? அங்க மொட்டை காட்டு தானே. இல்லை பாருங்க, இதுல பாருங்க, இதுதான் வெங்காயம் வந்து இப்பதான் மொட்டு காட்டுது. இனி பூக்க போகிறார் பாருங்க. இங்கே வெங்காயம் அங்க அதுலயும் பூத்திருப்பாரு பாருங்க. ட்ரெஞ்சால இல்லை பாருங்க, இப்பதான் பூக்கினா மொட்டு கட்டுது வெங்காயம். அதோட இதுல என்ன போட்ட நீ? இது அந்த இதான் அந்த சுரக்காய, ஒரு ரவுண்டு சுரக்காய். இதே அந்த ரவுண்ட் சுரக்காயும் மற்ற அந்த நீட்டு சுரக்காயுமா? நீட்டுல போடையில அது உங்க மேல வச்சுக்கணும். அது இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இதுன்னு இதெல்லாம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி எடுத்தது. அந்த மற்றது வந்து இதே மடத்தனி இல்லோ பிசுக்கா பீர்க்கா. ஓ, அது ஆனா பெருசா இதுல தானே நான் ஒண்ணுமே முளைக்கல. இதுல ஒன்றே ஒண்ணு நிக்குது. இது அந்த பீர்க்கு, ஆனா முளைக்கே இல்ல. இதுல பீர்க்குல இது பால் பிசுக்குன்னு. பால் பிசுக்கு மேல நிக்குது. இது மற்றது அந்த கருக்கு பிசுக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. அது எங்க இந்த கருக்கு பிசுக்கு தான் போன முறை நட்டு விதை இல்ல. அங்க இந்த விதை இதுல என்ன நட்டு இருக்கு? இந்த பக்கம் இது வந்து எல்லாம் பிசுக்கு இல்ல. இது வந்து என்ன கடையில வாங்கின இது உதவும் சுரக்காய் தான். சுரக்கொடி. சுரக்கொடியில விதை இருக்கு, தெரியலையே பாக்க. அஞ்சு பாருங்க, விதை இருக்கு அப்படியே சுரக்கொடி. இந்த விதை இது வந்து ஆன்லைன்ல தான் நடத்துனாங்க. மற்ற எங்கள்கிட்ட இருந்த சுரக்கொட்டையும் போட்டு நீர் இல்லை, அது முளைக்கே இல்லை. அது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டு சுரக்காய் வந்து சுரக்கொடி வந்ததை நான் பிறகு 2 3 ஆச்சா நான் விதை எடுக்கலாம் போயிட்டுது. அப்போ இது 2024ஆம் ஆண்டு சுரக்கொட்டை தான் போட்டுனாங்க. அது வந்து முளைக்கல. இது வந்து ஆன்லைனில் தான் வந்து புளோரிடாயில இருந்து வந்தேன்னு. மியாமியில இருந்து தான் வந்தது. அப்போ இது வந்து இது நீட்டு கோட்டை கடையில வாங்கிட்டு அதை வெளியில வச்சு நான் அதை போட்டு விட்டு அந்த நீட்டுக்கொட்டை நீட்டுக்காய்ன்னு சொல்றது சில பேர் சொல்றது அந்த வெள்ளை பூசணிக்காய்ன்னு சொல்லி. இதுதான் அந்த வெள்ளை பூசணிக்காய். நீட்டுக்காய்ன்றது நாங்க சொல்றோம். நாங்க சில பேர் சொல்றோம் வெள்ளை பூசணிக்காய்ன்னு சொல்லி. அந்த மேல வந்து வெள்ளையா வந்து பூ அந்த படம் இருமேனு காய்க்கு மேல வெள்ளையால இருக்கு. அப்ப இதோட இஞ்சால இந்த இது வந்துட்டு தானே நல்ல அந்த எங்களுடைய முள்ளங்கி இல்ல இது வாரக்கிழமை முள்ளங்கி புடுங்கி சாம்பிளுக்கு இஞ்சி வரங்க. இதுல கிழங்கு வச்சுட்டு புடுங்கி பாப்பேன் சாம்பிளுக்கு. இதுல ஆனா நல்ல பெருசா வச்சுட்டா சின்ன வச்சுட்டேன். இதுல கத்தி இருக்கு. கத்திக்கு நான் தேடுறேன். நானும் இஞ்சோட இருக்குது இஞ்ச. ஆனா எப்படி ரவுண்டா நீட்டாண்டு தெரியும். இங்க பாருங்க, இதுதான் அது புடுங்கி சமைக்க போறோம் வாரக்கிழமை. 1 2 புடுங்கி பாப்பேன் சாம்பிளுக்கு. ஆனா இதுல நல்லா வந்திருக்குது. இது எங்களுக்கு ஓகே. ஒவ்வொரு நாளும் கணக்கு புடுங்காமல் 3 4 புடுங்கி சமைச்சோம்டா. இது வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல நல்ல பெருசா வந்துருக்கு. இஞ்சல கீரை பாருங்க, இந்த பெருசா வந்துட்டு இஞ்சிக்க போட்ட கீரையில. இதுல பாருங்க, நாங்க சாடிக்க நட்டுனாங்க சிவத்தக்கீரை. ஆனா அது எலும்பு இல்லை. ஆனா இதுல நிலத்துல போட்டுனாங்க சிவத்தக்கீரை நல்லா வந்திருக்கு. இதுல ஒரு சுண்டுல மசிக்க நல்லா இருக்குமே. இதுல என்ன இது வந்துருக்கு? என்ன முடக்கத்தை முடக்கத்தான் வந்து நாங்க விதை வந்தோன்னு போடல. அது தானாயே இதுதான் தகரை என்று சொல்றோம். அங்கங்க சும்மா எடுத்து பிரிசஞ்சு போட்டு விட்டது. சும்மா முளைக்கும். ஒவ்வொரு வருஷம் விதையை எடுத்து சும்மா போட்டு விடணும். இல்லாடிக்கு அப்படி இல்ல. 2 3 நாளா தான் பூ வருது. விதை எடுக்கலாமா? நான் இந்த ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இந்த முறை. இதுல எங்களுடைய சிவத்த வண்டி எல்லா இடமும் சிவப்பு வண்டி நிறைய முளைச்சிருக்கு எங்களுக்கு. வெள்ளை கலர் மெச்ச வண்டி தான் இல்ல, சிவத்த வண்டி. இது வந்து நாங்க
இது 2025ஆம் ஆண்டு வந்து நிறைய சிவத்த வண்டி விதை எடுத்து வச்சாங்க. இப்போ போட்டது ஆனா எல்லாம் 4 விதை எடுத்து வச்சேன். ம். 4ல 2 விதை இது முளைக்கவே இல்ல, 2 தான் முளைச்சிருந்தது. இது வெள்ள போல இது வேறு. அது ஆனா 2 தான் முளைச்சு நிக்குது. இதுல பாருங்க, இது வண்டியில மற்ற பச்சை வண்டி, இது நடுவு. அது சிவப்பு தான் நிறைய முளைச்சிருக்குது. ஓகே, இதுல மிளகா கண்டம் பிடுங்கி நடுவு நடையில நிறைய வேலை கிடக்கு காடில. இந்த சனிக்கிழமையில நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறபடிய ஒன்றும் செய்யலாம இருக்கு. இருந்துதான் விதை எடுக்கிறதான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. இந்த பூவில இருந்து விதை எடுக்கலாமா? பூவில இருந்து எடுக்கலாம்டா நினைக்கலாம். யாராவது பாக்குறாங்க சொல்லுங்க. இந்த இதுகளுக்கு எல்லாம் வண்டி கொட்ட கொட்டு நம்ம. ஓகே, இது இல்ல சிவத்த வண்டி. இதுல இதையும் வந்துட்டு பீட்ரூட் மங்களுக்கு நல்லா வந்துட்டுதுன்னு அந்த முத்திக்கு ஒண்ணும் பெறையில. நேற்று பார்த்தேன்னா அந்த கிழங்கு படிவா பெருசா திரட்டையில. இது வந்து இலா சுண்டுறா. ஓகே, ஆனா இதுல பீட்ரூட்டும் வந்து நல்லா வருது. மண் மண். ஓகே, டைம் ஆகுது எனக்கு. இதுல வந்து புடலங்கொடி எல்லாம் இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க அறுவடை செய்த வல்லாரை தான். அப்ப வல்லாரை சம்பல் போட போறோம். கோழி இது கொத்துதா இல்ல என்ன செய்யுதுன்னு தெரியுது. கோழி இதுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. இதுல வந்து ஏதோ பூச்சி வருங்க. இந்த எங்களுடைய எவ்வளவு பெருசா இருக்குது கோழி இதுக்குள்ள வர்றது எல்லாமே. இதுக்கு அந்த இது போட்டு அவங்க செய்வாங்க, அப்படி செஞ்சு விடணும். நல்லா காய் பிடிச்சிருக்கு. கீழே வந்து அந்த கருத்தை பேக்கு போட்டு விட்டா தான் அந்த காய் வந்து அந்த பேக்குக்கு மேல இருந்தா அந்த பழுதாது. இங்க பாருங்க, ரொம்ப பெருசாவே இருக்கு. நல்ல காய். இதுல ஏதோ ஒரு பூச்சி இருக்கு, அதே புடுங்க. கோழி இதுக்குள்ள வர்றது. இஞ்சி பாருங்க, ஸ்ட்ராபெரி அப்படி காய்ச்சிருக்குது. ஒருக்கா ட்ரை பண்ணி பாப்போமா? நான் சனிக்கிழமை இனியும் ஒன்றும் செய்ய ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு வந்து அப்போ விடிய வந்து நான் அந்த வல்லாரை சம்பல் ஒன்று போடுவோம் மட்டும் தான். இப்போ தோட்டத்துக்கு வந்து வல்லாரை அப்படிங்க கொண்டு போய் இப்போ வல்லாரை சம்பல் பார்க்க போகிறோம். அதோட வந்து உங்களுக்கு இருக்கா அந்த தோட்டத்தை இருக்கா காட்டுவோம் மட்டும் தான் காட்டினேன். அப்படில்லாத அப்படிங்கிறது இல்லை. அங்கே என்ற பெரிய இது பெரிய அந்த தாமரையில மாதிரி வந்து அது இந்த மண்ணுக்கு தான் மண்ணுக்கு ஃபுல்லா குப்பை மண் தானே. வெள்ளாரை இருந்து அப்படியே 2 விதமான வெள்ளாரைன்னு அழிஞ்சிட்டுது. இந்த முறை தான் புடிங்கி புடிங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடுவும். டைம் பிரச்சனை என்னன்னு சொன்னா வேலைக்கு போறதால அப்போ ஒரு நாள் 2 நாள் தான் லீவ் வரும். அதுலேயும் வந்து பர்த்டே பார்ட்டிகள் புது வீடு அது இது நிறைய வாரதால டைம் வந்து இருக்கிற சான்ஸ் இல்லை. நேரமே இல்லை. இதில் வல்லாரை அப்படிங்கிற இப்போ சுண்டு இது வல்லாரையில் சம்பல் போட போகிறோம். அப்போ தேங்காய் பூ திருவோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இதில் வந்து ஒரு வாசம் ஒன்று வருதுன்னு. இதில் ஒரு வாசம் இந்த வெள்ளாரையில் வரும். எனக்கு அந்த மெட்டு வெள்ளாரை தான் பிடிக்கும். இதே தான் அந்த ஸ்ரீலங்கால எல்லாம் அந்த குளத்து கரையில எல்லாம் பாருது இந்த வெள்ளாரை. கடையில் இது இல்லையே இப்போ எங்க ஸ்ரீலங்கால? ஏன் இல்லை, இதுதான் இருக்கு. அது மெட்ட வெள்ளாரை இங்கே அமெரிக்காவில் தான் அந்த மெட்ட வெள்ளாரை. இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க வெள்ளாரை தான். ஸ்ரீலங்காவில் அந்த தேங்காய் பூ குயிரையும் இருக்குல்ல. அப்போ இன்றைக்கு வந்து வெள்ளாரை சம்பல். அப்போ தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் திருப்பி போட்டு இல்லைன்னா நல்லா இருக்கும். சிங்கனா வெட்டணும் வெள்ளாரை. வெட்டினா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். வேலை இல்லையா? இன்னும் 15 நிமிஷத்துக்கு இன்னொரு செஞ்சு சாப்பிட்டு போய் எல்லாம் ரெடி தானே. சோறா வஞ்சிட்டுது. இனி வல்லாரையை வந்து சம்பல் போட்டால் சரிதானே, தேங்காய் திருவினா சரிதானே. எவ்வளோ நேரம் நமக்கு வேலை போகிற டைம்? 5 நிமிஷம். ரெண்டாப்புறம் சில நேரம் டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக் இல்லாட்டி 5 நிமிஷத்தில் போயிடலாம். எல்லா லைட்டும் க்ரீனில் இருந்துச்சுன்னா சரியா 5 நிமிஷத்தில் போவேன். இல்லாட்டிக்கு 6-7 ஆகிடும். அப்போ நாங்கள் இனி வெள்ளாரி சாப்பிட்டு அப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரே சாப்பிட்டு தானே பார்க்கணும். சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு நம்மளோட விவசாயத்தை நெடுகளுமே ஒரே இதை சொல்லிட்டே இருந்தோம். போரிங்காக தான் இருக்கு. மற்றதை எங்களுடைய விவசாயிக்கு வந்து எங்களுடைய தோட்ட வீடியோ தான் கூட பிடிக்கும் தெரியுமா. அதுக்காக சாகடிக்கிறீங்க. வல்லாரை சம்பல் ரெடி ஆயிட்டுது. இதுல தேங்காய் பூ, மற்ற பச்சை மிளகாய், வெங்காயம். ஆனா இதுக்குள்ள இது போட்டேன் என்ன தக்காளி பூ இதுக்குத்தானே. இதுல வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தேங்காய் பூ திருவினாங்க.
ம் இந்த இலையில கூட சத்து இருக்குது. வல்லாரை இலையில சத்து கூட தான். திடீர்னு தக்காளி பழம் வெட்டிக்கிட்டு தக்காளி பழம் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் மறந்து போயிட்டேன். அதால திருப்பி போடக்கூடாது. அந்த லைட்டான புளிப்பு இருக்கும், அந்த கசப்பு இருக்காது. அப்ப தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து தேங்காய் பூவும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஏன்னா செம டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட வந்து பச்சை சிவத்த பச்சை அரிசியோட சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். தனியாக இதோட மட்டுமே சாப்பிடுவோம். வல்லார சம்பல் போட்டு ரெடி ஆயிட்டுது. சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நல்லா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குது. ஓகே, அப்போ நான் சாப்பிட போகிறேன். வல்லார சம்பல், அதோட வந்து சிவத்த பச்சை அரிசி, அதோட வந்து பாருங்க இதில் வந்து வெண்டைக்காயும் வந்து புளிக்கறி வச்சுனாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஆனா நேரம் போயிட்டு அவசரமா சாப்பிடுறேன். அப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து எங்களுடைய சாப்பாடு வந்து இது வல்லார சம்பல், அதோட வந்து வெண்டைக்காய் புளிக்கறி வச்சுக்கிறோம். அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். வல்லார வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உடனே எங்கட தோட்டத்தில் அப்படிங்கிற வல்லார, அதோட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் பூவும் திருவி போட்டுருக்காங்க. அப்போ தக்காளி பழம், வல்லார, அதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இதை ரெண்டிட்டு சும்மா அந்த வல்லாரையை சாப்பிடவே வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. ஆனால் இதுக்காண்டி தான் நாங்கள் கூடுதலாக இங்கே வந்து வேலையை போனாலும் எங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் தோட்டம் செய்கிறோமேனு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன்னு சொன்னால் நான் மரக்கறி வந்து டெய்லி சாப்பிடுவேன். கடையில் என்று சொன்னால் நான் எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் அப்பிள் வந்து கடையில் வேண்டி கொண்டு வந்தால் சாப்பிட்றது தானே. ஆனால் இந்த முறை எங்கள்ட அப்பிளும் வந்து நல்ல காயாச்சிருக்கு. அப்போ இந்த முறை நாங்கள் வந்து அப்பிள் தோட்டத்துக்கு போகிறது ஏடு. அப்போ காலம் பூரா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இங்க ஆப்பிள்ன்றது அந்தந்த நாட்டுல தான் இல்ல ஃப்ரெஷ்ஷா எங்கள தோட்டத்துல இருந்து புடுங்கி சாப்பிட்டாக்க அப்படி இருக்கு. ஸ்ட்ராபெரி நாங்க தோட்டத்துக்கு அங்க போய் புடுங்கி சாப்பிட்டாங்க. அதை விட எங்கட தோட்டத்து ஸ்ட்ராபெரி நல்ல டேஸ்ட் இல்லை. அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். வெண்டைக்கு வந்து சிவத்த பச்சை அரிசியும் வல்லாரையும் வெண்டைக்காய் புளிக்கறியும் தான். அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.